இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இந்த லெசன் பார்க்கலாம். 1947 வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருந்துச்சு. முக்கியமாக என்னென்னா வறுமையும் வேலையின்மையும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு இருந்து வந்திருக்கு. அப்போது 1991 வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது என்னதுன்னா எல்பிஜி அப்படின்னா தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல். இப்போ தனியார் மயமாதல் அப்படின்னா எப்படின்னா பொதுத்துறை ஓட நிர்வாகம் மற்றும் உரிமையை வந்து தனியாருக்கு மாற்றுறதை வந்து குறிக்கிறது. உலகமயமாதல் அப்படின்னா உள்நாட்டு பொருளாதாரம் மற்றும் உலக பொருளாதாரத்தையும் இணைக்கிறது உலகமயமாதல். அப்புறம் சுங்கவரி குறைப்பு மற்றும் சுங்கவரியை தவிர்க்கிறது போன்ற செயல்பாடு மூலமாக இறக்குமதியை வந்து எளிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அயல்நாட்டு நேரடி முதலீடு, அதுக்கப்புறம் அயல்நாட்டு தொகுப்பு முதலீடுக்கான கதவுகளை வந்து திறந்து வைப்பது போன்ற நடவடிக்கைகள் வந்து உலகமயமாதலோட அளவீடு. இப்போ எல்பிஜிக்கு ஆதரவான கருத்துக்கள் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கையை தொடங்கணும்னா அதுக்கு வந்து கட்டுப்பாடு இருந்துச்சு. எனவே அரசு வந்து அதோட கொள்கைகளை வந்து சற்றே தளர்த்தணும் அப்படின்னு அவசியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படாதனால தனியார் மயமாதல் வந்து அவசியமாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வளரும் நாடுகளோட இயற்கை மற்றும் மனித வளங்கள் எல்லாத்தையுமே வந்து வளர்ந்த நாடுகள் சுரண்டி கொள்ளுது. அதாவது வளர்ச்சி குன்றிய நாடுகளோட உதவி இல்லாமல் வளர்ந்த நாடுகளால் வளர முடியாது. எனவே இதை வந்து வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களோட உற்பத்தி பண்டங்கள் எல்லாத்தையும் வந்து சந்தைப்படுத்தும் அங்காடியாக இந்த வளரும் நாடுகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வளர்ந்த நாடுகள் வந்து அவங்களோட உபரி முதலீடை வந்து பின்தங்கிய நாடுகளில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. பழைய தொழில்நுட்பங்களை எல்லாத்தையும் வந்து இந்த வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு விற்கிறது மூலமாக வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து மேலும் முன்னேறி கொண்டே இருந்தாங்க. இதுக்கு எதிரான கருத்துக்கள் என்னலான்னா, இந்த தாராளமயமாக்கும் கொள்கை வந்து பெரிய நிறுவனத்துக்கு வசதியாக இருந்துச்சு. இது சின்ன நிறுவனங்கள், உள்நாட்டு நிறுவனங்கள் இதனால் பாதிப்புக்குள்ளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய நிறுவனங்களோட முற்றுமை சக்தியை வளர்க்கும் அப்படின்னு ஒரு வாதமும் இருந்துச்சு. 1991க்கு அப்புறம் இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது வெளிநாட்டு செலாவணியோட கையிருப்பு வந்து அதிகரிக்க தொடங்கினது, தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றுச்சு, நுகர்வு முறை மேம்பட்டுச்சு, அப்புறம் விரைவு நெடுஞ்சாலை, மெட்ரோ, மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் பெருகி வந்துச்சு. ஆனால் இது வந்து ஏழைகளுக்கு எந்த யூஸும் இல்லை. இதனால் இந்த முதலீட்டு விலக்கல், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, இந்த பொதுத்துறை நிறுவனத்தோட பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு வந்து விற்கிறது தான் முதலீட்டு விலக்கல். இந்தியாவோட பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஐஎம்எஃப் அதாவது பன்னாட்டு பண நிதியம் இதோட கணிப்புப்படி 2016 ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி வந்து 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்கு. உலகத்தோட மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவோட பங்கு 2.99% இருந்திருக்கு. இந்தியா உலக மக்கள் தொகையில் வந்து 17.5%, உலக நிலப்பரப்பில் 2.4% பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ஆசிய நாடுகளில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான், அப்புறம் இந்தியா 3வது இடத்துல இந்தியா இருக்குது. 2016 கணக்கின்படி மொத்த ஆசியாவில் ஜிடிபி அளவில் இந்தியாவோட பங்கு 8.50% இருக்குது. அப்புறம் தொழில்துறை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. புதிய தொழிற்கொள்கையை வந்து ஜூலை 24, 1991 பிரதமர் அறிவிச்சிருக்காரு. இதோட நோக்கங்கள் என்னென்னா, அதிகாரத்தில் பிடியில் இருக்கும் பல தொழிலை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடில் உள்ள கட்டுப்பாட்டை ஒழிக்கிறது, எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாட்டிலேருந்து உள்நாட்டு நிறுவனத்தை தளர்த்துகிறது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, அப்புறம் சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது போன்ற 5 நோக்கங்கள் வச்சுருந்தாங்க. தொழில்துறையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு தொழில் உரிமம் விலக்களித்தல், அதாவது சிவப்பு நாடா முறை ஒழிப்பு. அதாவது தனியார் நிறுவனங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு வந்து உரிமம் பெற வேண்டியது இருந்துச்சு. அதுலேருந்து விலக்கு அளித்தாங்க. அதே மாதிரி சிவப்பு நாடா முறையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தொழில்துறையில் ஒதுக்கீடு, அதாவது முன்னாடி வந்து முக்கியமான மூலதன தொழிற்சாலைகள், முக்கிய தொழிற்சாலைகள் எல்லாம் பொதுத்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே 3 துறைகள் மட்டும் பொதுத்துறைக்கு இருக்குது. மற்ற துறைகள் எல்லாம் தனியார் துறைக்கும் திறந்து விடப்பட்டுள்ளது. பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள் என்னலான்னா, இப்போ நஷ்டத்தில் ஒரு நிறுவனம் இயங்குச்சுன்னா அதை தனியாருக்கு ஒப்படைக்க வந்து வழி செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் எம்ஆர்டிபியை ஒழிச்சிருக்காங்க. அதாவது 2010 வந்து போட்டிக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது வந்து பொருளாதார போட்டிகளை வந்து கண்காணிக்கிறது.
இது வந்து தனியார் துறையில் வந்து போட்டி ஏற்படுத்துறதுக்கும் வெளிநாட்டு நிறுவனத்தை ஈர்க்கவும் இது செஞ்சது. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மூலமாக அயல்நாட்டு நேரடி முதலீடு, அயல்நாட்டு தொகுப்பு முதலீடு போன்றவற்றிற்கு வழி திறந்துவிடப்பட்டது. இதில் வந்து 51% பங்குகள் வந்து அயல்நாட்டு நேரடி முதலீடுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் பன்னாட்டு நிறுவனத்துடன் தொடர்பு கொள்றதுக்கும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கிறதுக்கும் வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. பயிர் காப்பீடு, அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதாவது February 18, 2016 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுபடி விவசாயிகளுக்கு கோடைக்கால பயிர்களுக்கு 2%, குறுவை சாகுபடி பயிர்களுக்கு வந்து 1.5%, அப்புறம் தோட்டப்பயிர் மற்றும் பணப்பயிருக்கு வந்து 5% என்ற அளவில் சந்தா அவங்களுக்கு கட்ட வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் பழங்கள் உற்பத்தியில் வந்து இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்குது. அது மாதிரி காய்கறி உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராக இந்தியா இருக்குது. இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் அறுவடைக்கு அப்புறம் வந்து சில இழப்புகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் நுகர்வோரை அடையும் போது மேலும் கொஞ்சம் இழப்பு ஏற்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் இணைந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 அதோட 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை, அதாவது 1964 என்பதை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் இல்லாமல் இருக்குது. உழவர் கடன் அட்டை திட்டம், அதாவது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது 1998 இந்தியாவோட மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டு, இது மூலமாக 1998 தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து முறைசாரா வங்கிகளை வந்து விவசாயிகள் சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்காகவே தொடங்கப்பட்டுச்சு. இந்த கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் பிராந்திய, கிராமப்புற, கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வந்து கடன் பெற்றுக்கலாம். தற்போது இந்த கேசிசி அட்டையை வந்து ஸ்மார்ட் கார்டாக மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது.